மூலிகை கடத்தல் புகார் குறித்த தகவல்களை செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், இந்த மூலிகை கடத்தல் எப்படி தெரிய வந்தது? புகழில் இந்த பகுதி நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி அருகே உள்ள கடையம் சுற்றுவட்டார பகுதி. இந்த கடையம் கிராமம் பொறுத்த வரைக்கும் எழில்குஞ்சு மலைப்பகுதி, நம்ம இருக்கக்கூடிய பகுதி கூட அப்படித்தான். எனவே இந்த கடையம் மலையடி வர பகுதிகளில் ஏராளமான மூலிகைகள் தேங்கி கிடக்கின்றன. இந்த மூலிகைகளை இங்குள்ள மக்களை கொண்டு, இங்குள்ள சில பெண்கள் மற்றும் ஆண்களை கொண்டு அவர்களுக்கு கிலோவிற்கு முதலில் நாட்சம்பளமாக கொடுக்கப்பட்டது. பின்னர் கிலோவிற்கு 10 ரூபாய் 20 ரூபாய் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த மூலிகைகள், அரிய வகை மூலிகைகள், அதாவது மழை காலத்தில் மட்டுமே விளையக்கூடிய மூலிகைகள், ஓரல் போன்ற மூலிகைகளாகட்டும், குறுந்தட்டி போன்ற மூலிகைகளாகட்டும், மூவிலை போன்ற அப்புறம் பட்டைகள், அதாவது ஒவ்வொரு மரப்பட்டைகள், இலவம் பட்டை மற்றும் வில்வம் பட்டை மற்றும் அரசம் பட்டை என பல்வேறு மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைகள் அனைத்தும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த மூலிகைகள் அனைத்தும் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும், இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து இந்த மக்களுக்கு தெரிய வந்திருந்தும் தற்பொழுதுதான் இதற்கான, அதாவது இது எந்த அளவிற்கு தீவிரமானது, அதாவது இது இயற்கைக்கு மாறானது, இங்கிருக்க மூலிகைகள் அனுமதியின்றி கொண்டு செல்லப்படுகிறது என்பது தெரிய வந்ததும் தான் இது நமது தலைமுறை வாயிலாக, புதிய தலைமுறை வாயிலாக வெளிக்கொண்டு வர அவர்கள் முயற்சித்தார்கள். அதன் காரணமாகத்தான் நாம் இங்கே வந்து நேரடியாக ஆய்வு செய்த பொழுது பல்வேறு இடங்களில் அந்த தேக்கி வைக்கப்பட்ட மூலிகைகளை காண முடிந்தது. இது குறித்து வனத்துறை அதிகாரியிடம் கேட்டபொழுது கூட இது அவர்களுக்கு வனத்துறைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுக்கலாம் தவிர வனத்துறையில் எடுப்பதில்லை என்கிறார்கள். இருந்தினும் இங்கு இருக்கக்கூடிய அந்த எடுக்கும் நபர்களிடம் கேட்கும் பொழுது நாங்கள் வனத்துறைக்கு பணம் அளித்துதான் சில இடங்களில் நாங்கள் அந்த மூலிகைகளை எடுக்கிறோம் என்கிறார்கள். எனவே என்ன இருந்தாலும் இதற்கான உண்மையான விளக்கம் என்பது மாவட்ட நிர்வாகம், வனத்துறையும் கண்டிப்பாக அளிக்கப்பட வேண்டிய கட்டாயம் இதில் இருக்கிறது. இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அவர்களிடமே கேட்கலாம். சொல்லுங்க, என்ன மாதிரியான மூலிகைகள் எடுக்கிறாங்க, இது எங்கெல்லாம் கொண்டு வராங்க? இங்க வந்து குறுந்தட்டி, மூவலை, குறிஞ்சி வேறு, இந்த பட்டையில் எடுத்துட்டா நவாம்பட்டை எடுக்காங்க, லவங்கப்பட்டை எடுக்காங்க, கடுக்கா, அந்த மாதிரி எல்லாமே பிறக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு பயன்படும் இது கடுக்காங்கிறது வந்து இந்த காலில் புண்ணு வந்துன்னா கிச்சரங்கு உரைச்சி போடுறதுக்காண்டி கேரளா மாநிலத்துக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. லோடாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன மூலிகைகள்லாம் கொண்டு போறாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? ஓரல், அப்புறம் கொளிஞ்சி, அப்புறம் நம்ம சுகருக்காக பயன்படுத்தக்கூடியது, அப்புறம் நம்ம நீரிழிவு நோய்க்கான மூலிகை மருந்துகளான கல்லடப்புக்காக பயன்படக்கூடிய இந்த எங்கள் ஏரியாவில் பொங்கங்குலை அப்படின்னு சொல்லிச்சோம், அந்த குலை, அது மாதிரி ஒவ்வொரு மூலிகை வகைகளும் இங்கே இருக்கிற மூலிகைகள்லாம் மிக விலை உயர்ந்தது. இந்த மாதிரி மூலிகைகளெல்லாம் கொண்டு போகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மரங்களில் மரப்பட்டைகளே இல்லை, லவங்க மரத்தில். அப்புறம் ஓரல்ங்கிற ஒரு செடி வந்து இந்த சீசன் நேரத்தில் மட்டும் வளரக்கூடிய செடிகளோட அது வந்து மிகப்பெரிய மருத்துவம் வாய்ந்தது. அந்த செடிகளை அதிகமாக இங்கேருந்து கடத்தி கொண்டு போகிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ எந்த டிபார்ட்மெண்ட்டோ இதுக்கு தகுந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க எந்த வழியாக கொண்டு ஃபாரஸ்டோட அனுமதியோட தான் கொண்டு போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க. ஆனால் இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தெரியும் எப்படி அனுமதியோட கொண்டு போகிறாங்களா, அனுமதி இல்லாமல் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. எவ்வளவு மூலிகைகள் கொண்டு போகிறாங்க, எத்தனை நாளாக இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு, சம்பந்தமாக ஏதாவது புகார்கள் தெரிவிச்சிருக்காங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு? அதாவது அரபிக்கடலுக்கு இணையான ஒரு மலைப்பகுதி என்று சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில் வந்து 5234க்கு மேற்பட்ட மூலிகை தாவரங்கள் இருக்கின்றன. இதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் எடுத்துக்கிட்டால் இப்போ இந்த மலைப்பகுதியில் 2634 மூலிகைகள் இருக்கிறது. குறும்பட்டை என்று சொல்வார்கள். இந்த பட்டையை வைத்து வயிற்றில் உள்ள புண்ணை அகற்றுவதற்கு இந்த பட்டை பயன்படுகிறது. அது போன்ற வாழைத்தாய் என்று சொல்வார்கள். இது வந்து கர்ப்பப்பை கோளாறு போன்ற சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்ப்பதற்கு பயன்படுகின்றது. இது போன்ற இந்த மூலிகை தாவரங்களை இந்த பகுதியிலிருந்து கடத்தி கார்கள் மூலமாக கடத்தி கேரளாவிற்கு மூலிகை வைத்தியசாலைக்கு இது கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 43 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவத்தை பற்றி வனத்துறைக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் என்ன கருதுகிறோம் என்று சொன்னால், வனத்துறைக்கு தெரிந்துதான் இது நடக்கிறது என்று இப்பகுதியில் உள்ள பொதுமக்களாகிய நாங்கள் கருதுகின்றோம். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதியில் வந்து ரோந்து செய்து இது போன்ற திருட்டுத்தனமாக இந்த மூலிகைகளை கடத்தி வருபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மாவட்ட ஆட்சியர் சம்பந்தமாக ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா? மாவட்ட ஆட்சியருக்கு இது வரைக்கும் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் தந்தூரியை சந்திக்க இருக்கின்றோம். இது சம்பந்தமாக
அதான் சொல்லுங்க, இது இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரியான மூலிகைகள் இங்க உள்ள மக்களுக்கு ஒரு குறைந்த அளவுல அதை வருமானம் கொடுக்கப்பட்டு அதாவது பெறப்படுது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்கப்படுது சம்பளமா, எவ்வளவு ரூபாய் கேரளாவுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எதுவும் தெரிஞ்சிருக்கு? இங்க ஒரு கிலோ வந்து 10 ரூபாய்க்கு எடுப்பாங்க அதோட மூலிகையை. ஆனா கேரளாவில் அது ஒரு கிலோ வந்து 600 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட எடுக்கிறாங்க இங்க வியாபாரிகள்கிட்ட. ஒரு சில வேலை இல்லாத நேரங்களில் வந்து கிலோ வந்து 5 ரூபா 2 ரூபாய் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜா 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை அந்த மூலிகை பிறக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதை விற்கிற போது கோடிக்கணக்கில் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. இதை வந்து அரசு வந்து முறையான முறைப்படுத்தி அதே கேரளாவுக்கு போய் சென்று மறுபடியும் நமக்கு பேக்கிங் பண்ணி நமக்கு வருது. அதே இது நம்ம தமிழ்நாட்டிலே அதோட மூலிகையை வந்து அறிஞ்சு எல்லாத்துக்கும் சொல்லி அதை பயன்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்கும். இல்லை, இதில் எந்த மாதிரியான மூலிகைகள் வந்து தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படுது? இந்த அதாவது அரிய வகை மூலிகைகளை என்னென்ன மாதிரியான மூலிகைகள் அரிய வகை மூலிகைகளை பார்க்குறீங்க? ஓரல், அதுக்கப்புறம் இந்த லவங்கப்பட்டை, அப்புறம் இன்னும் காடுகளில் இருக்கிற இன்னும் நிறைய வில்வப்பட்டை, இந்த மாதிரி காடுகளில் அதிக உள்ளுக்குள்ளே போய் காப்பு காடுகளுக்குள்ளே போய் மூலிகைகளை பறிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி செயல்களில் செய்கிறதுனால இன்னும் பேர் குறிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ மூலிகைகளை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இங்கிருந்து. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரிய வகை மூலிகைகள் தொடர்ந்து கடத்தி செல்லப்படுவதாகவும் இது வனத்துறைக்கு தெரிந்தே நடப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அதனால இதற்கு சரியான ஒரு பதில் கிடைக்க வேண்டும். அதாவது இது முறையான ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி. நாகராஜன், எத்தனை நாட்களாக இந்த கடத்தல் நடப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள்? இதனால் இயற்கை வளத்திற்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுவதாக அவர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள்? இல்ல கட்டாயிட்டான். ஒன்றும் கேட்கல சரியா கேட்கல. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கேரளாவிற்கு மூலிகைகள் கடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை நாம் பார்த்தோம். அதிகாரிகளுடைய அனுமதியின் பேரிலேயே இந்த கடத்தல் நடப்பதாகவும் இதனால் இயற்கை வளம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கேரளாவிற்கு மூலிகைகள் கடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. வனத்துறையினரிடம் இதுகுறித்து புகார் அளித்த பிறகும் மூலிகைகள் கடத்தப்படுவது தொடர்வதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே வனத்துறையினரின் ஆதரவு இல்லாமல் இந்த செயல் நடக்காது என்றும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை பின்னர் பார்க்கலாம்.